رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله المحمود بكل المحامد على كل النعم. أشهد أن لا إله إلا هو له الفضل والكرم، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، خير من دعا إلى الله وصام وقام وحج البيت الحرام، وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم القيام. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي المقصرة بتقوى الله. وقال جل جلاله عظيما: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ادفع بالتي هي أحسن فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم. وقال أيضا: خذ العفو وأمر بالعرف وأعرض عن الجاهلين. صدق الله العلي العظيم. இவ்வகிலத்தையும் அகிலத்தாரையும் படைத்து எவ்வித குறைகளும் இன்றி பரிபோஷிக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அவன் ஒருவனுக்கே புகழ் கோடி. அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்தாருக்கு வழிகாட்டியாகவும் ஹிதாயத்தின் நேர் வழிகாட்டியாகவும் இவ்வுலகத்திலே வந்த எமது உயிரினும் மேலான முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது சீரிய வாழ்க்கையை செவ்வனே எடுத்து நடந்த செவ்விய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், இன்னும் கியாமத் பரியந்தம் யார் யாரெல்லாம் எடுத்து நடப்பார்களோ அனைத்து நல்லடியார்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் என்றென்றும் நிலவட்டுமா. புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வந்து குழுமியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, அல்லாஹ்க்கு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலகத்தின் குறுகிய வாழ்க்கையில் நம்மை எதையெல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கிறானோ, பணித்திருக்கிறானோ அவற்றை இயன்றளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எதையெல்லாம் விட்டும் விலகி ஒதுங்கி தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கிறானோ, விலக்கி இருக்கிறானோ அவற்றை விட்டும் முற்றுமுழுதாக விலகி ஒதுங்கி தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன், நசீஹத் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, அல்லாஹ்க்கு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலகத்தில் மனிதனை படைத்து இந்த மனிதர்களை பல்வேறுபட்ட குணாதிசயங்களுடையவர்களாக படைத்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, ஒரே கருவறையில் பிறந்தவர்களாக இருப்பார்கள், இரட்டை குழந்தைகளாக இருப்பார்கள், ஒரே தோற்றத்தை உடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய பண்புகள், குணங்கள் அனைத்தும் வேறுபட்டவையாக இருப்பதை நாங்கள் காண்கிறோம். அன்பார்ந்த கனவான்களே, சகோதரர்களே, நாங்கள் தெரிந்தவர்களாக இருக்கலாம், பழகியவர்களாக இருக்கலாம், அல்லது எங்கும் கண்டிராத
தற்பொழுதுதான் நேரடியாக காணக்கூடியவர்களாக இருக்கலாம், நாங்கள் சந்திக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய குணங்கள், குணாதிசயங்கள், பண்புகள், நடத்தைகள் வித்தியாசமாக இருப்பதை நாங்கள் கண்டுகொண்டிருக்கிறோம். இது அல்லாஹுடைய ஒரு சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது, அவனுடைய ஒரு வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வுலக மனிதனுடைய பரீட்சை களம், மனித வாழ்க்கையில் அனைத்து பகுதிகளிலும் அல்லாஹ் பரீட்சையை வைத்திருக்கிறான். ஒரு மனிதனுடைய அஹ்லாக், பண்பாடு, நடத்தை அவனுடைய ஒரு பெரும் பரீட்சையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த கனவான்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தில் எந்த மனிதன் சக மனிதனுடன் சந்தோஷமாக, அழகிய பண்பாட்டுடன், அழகிய குணத்துடன், பிரச்சனைகளை குறைத்தவனாக அவன் வாழ்கிறானோ, அவன் இந்த உலகத்திலேயும் நிம்மதியாக வாழுவான், நாளை மறுமை நாளிலேயும் அவன் சீதேவியாக இருப்பான். அன்பார்ந்த கனவான்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தில் மனிதன் இரண்டு விதத்தில் இருப்பார்கள். ஒன்று, அநியாயக்காரனாக இருப்பார்கள். ஏதோ ஒரு விதத்தில் பிற மனிதனுக்கு அநியாயம் செய்யக்கூடியவனாக இருப்பான். தெரிந்தும் செய்வான், தெரியாமலும் செய்வான். இது மனித பண்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது அநியாயத்துக்குட்படுத்தப்படக்கூடியவனாக இருப்பான், அநியாயம் செய்யப்பட்டவனாக இருப்பான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாம் இந்த இரண்டு தலைப்புகளையும் இரண்டு விதமாக அணுகி மிக தெளிவாக வழிகாட்டி இருக்கிறது. இந்த இரண்டாவது தலைப்பை இன்று ஹுத்பா பேருரையில் சற்று அலசலாம் என நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் அநியாயம் செய்யப்படும் பொழுது, அவன் தவறிழைக்கப்படும் பொழுது, அவனுக்கு துக்கம் ஏற்படும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, மற்ற மனிதன் அவனை தூரமாக்கும் பொழுது, நிந்திக்கப்படும் பொழுது, அவன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என ஒரு அழகிய முறையை இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது. அன்பார்ந்த கனவான்களே, சகோதரர்களே, இவ்வுலகத்துக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் அனைவரும் பல குணாதிசயங்களை கொண்டிருந்திருக்கிறார்கள். அழகிய பண்புகளை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிக உயரிய குணமாக இந்த மறப்போம், மன்னிப்போம், விட்டு கொடுப்போம் என்ற பண்பு இருந்திருக்கிறது. இதைத்தான் அவர்களுடைய நுபுவத்துடைய அடையாளமாக, அவர்களுடைய தலைமைத்துவத்தின் அடையாளமாக குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. குர்ஆன் சொல்லுகிறது, வலவ் குன்த ஃபவ்வன் கலீதல் கல்பி லன்ஃபது மின் ஹவுலிக். நபியே நாயகமே, நீங்கள் கடின உள்ளம் படைத்தவர்களாக இருந்திருந்தால், உங்களுடைய பேச்சு கடுமையான பேச்சாக இருந்திருந்தால், லன்ஃபது மின் ஹவுலிக், உங்களை சூழ இருக்கக்கூடிய இந்த சமூகம் உங்களை விட்டும் என்றோ விலகி இருக்கும். குர்ஆன் சொல்லுகிறது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ இருந்த அந்த குறைஷிகளையும் ஒன்றுபடுத்தினார்கள். மதீனத்தைச் சேர்ந்த அவுஸ் ஹஸ்ரஜ் கிளையினர்களையும் ஒன்றுபடுத்தினார்கள். இது தவிர்ந்த அந்த அரேபிய தீபகற்பத்தில் இருந்த அனைத்து அந்த அரேபியர்களையும் ஒரே அமர்வில் ஒன்று சேர்த்து இருக்கிறார்கள். இது மட்டுமா, இவர்களுக்குள்ளால் இலையோடி இருந்த, மறைந்திருந்த அந்த முனாஃபிக்குகளையும் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்தை ஒன்றுபடுத்தினார்கள் என்றால், இது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மன்னித்தல், மறத்தல், விட்டு கொடுத்தல் என்ற அந்த தலைமைத்துவ பண்பின் மூலமாக மட்டும்தான் சாதிக்க முடியுமாக இருந்தது. பாரத கனவான்களே, சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
23 வருட காலமாக மிக நிந்திக்கப்பட்டார்கள், சோதிக்கப்பட்டார்கள். நபி அவர்களின் பிறப்பை கண்டு சந்தோஷம் அடைந்த அவர்களுடைய சாட்சா சிறிய தந்தை அபூ லஹப் அவர்கள் நபி என அறிந்து கொண்டதுமே அவர்களுடைய தலையில் மண்ணை அள்ளி வீசி சபிச்ச வரலாறு நாங்கள் அறிந்ததுதான். அன்பார்ந்த கனவான்களே, சகோதரர்களே, எனவேதான் உலகத்தில் மனிதனாக சமூகமாக வாழக்கூடிய நாங்கள் இந்த இருவரில் ஒன்றாகத்தான் இருப்போம். இன்று எங்கு பார்த்தாலும் நாங்கள் சொல்லக்கூடிய விடயம்தான், பாதிக்கப்படுகிறோம், துன்புறுத்தப்படுகிறோம், அல்லல் படுகிறோம், ஏசப்படுகிறோம், அநியாயம் செய்யப்படுகிறோம். அவர் அநியாயம் செய்துவிட்டார், இவர் அநியாயம் செய்துவிட்டார். அன்பார்ந்த கனவான்களே, சகோதரர்களே, அனைவரும் கூறிக்கொண்டிருக்கிறோம். உண்மையில் யார் அநியாயம் செய்வது? உண்மையில் யார்தான் அநியாயம் செய்வது? சிந்திக்க தவறிவிடுகிறோம். அன்பார்ந்த கனவான்களே, சகோதரர்களே, நிச்சயமாக நான் எனது வாழ்க்கையை நான் பிரட்டி பார்த்தால் ஒரு நாள் தினம் மனசாட்சிக்கு ஏற்றவாறு மிக சந்தோஷமாக கழித்திருப்பேன், கண்ணியமாக நடந்திருப்பேன், யாருக்கும் அநியாயம் செய்திருக்க மாட்டேன். அதே நான் அடுத்த நாள் எனது தேவை என்று வரும் பொழுது, எனது குழந்தை என வரும் பொழுது, எனது மனைவி என வரும் பொழுது, எனது மஹல்லா என வரும் பொழுது, எனது பள்ளி என வரும் பொழுது, எனது பாடசாலை என வரும் பொழுது சுயநலமாக நடந்திருப்பேன். எனது பேச்சால், எனது செயலால், எனது சிந்தனையால் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பார்கள், அநியாயம் செய்யப்பட்டிருப்பார்கள். எங்களுக்கு அது புரியாமல் தெரியாமல் இருக்கும். அன்பார்ந்த கனவான்களே, சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்ப்போம் என்றால், விட்டு கொடுத்தல், மன்னித்தல், மறத்தல் என்ற இந்த பண்புகள் அவர்களுடைய வாழ்நாள் முழுக்கவும் அவர்களை வாழ வைத்திருக்கிறது, சம்பாதிக்க செய்திருக்கிறது, மனிதர்களுடன் பழக வைத்திருக்கிறது. அன்பார்ந்த கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த மன்னிக்கக்கூடிய பண்பை எங்களுக்குள் வளர்த்துக் கொள்வதற்காக உதவியாக இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பண்பை சொல்லி தந்திருக்கிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த பண்பு மிக நீளமாக இருந்திருக்கிறது, மிக ஆழமாக இருந்திருக்கிறது. அதுதான் அல் ஹில்மு வல் அனாத், நிதானம், பொறுமை, நிதானம், தாங்கிக் கொள்ளுதல், அனைத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சித்தம் படைத்தவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார். சுஹைல் இப்னு அம்ர் அல் ஆமிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபி அல்ல, மிக கடைசியாக மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதன் பின்னால் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இவர்களுக்கு ஒரு பட்டப்பேர் இருக்கிறது, ஹதீபு குரைஷ், குரைஷியர்களுடைய ஹதீப். மிக நாவன்மை மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்பார்ந்த கனவான்களே, சகோதரர்களே, அவர்களுடைய நாவால், அவர்களுடைய வார்த்தைகளால், சொற்களால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறெல்லாம் துன்புறுத்த முடியுமோ அவ்வாறெல்லாம் துன்புறுத்தி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுது எந்தெந்த இடங்களில் எல்லாம் இருந்து அழைப்பு பணியை மேற்கொண்டார்களோ அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று இவர்கள் நபி அவர்களை பற்றி பொய்யுரைப்பார்கள், பொய்யர் என சொல்வார்கள், அவர்கள் குடும்பத்தை பிரிக்கக்கூடியவர்கள் என சொல்லுவார்கள், சூனியக்காரர் என சொல்லுவார்கள், குறிகாரர் என சொல்லுவார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்னொரு பொய்களை எல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த திறமையின் ஊடாக பரப்பி வந்த ஒரு மனிதர் தான் இந்த சுஹைல் இப்னு அம்ர். அன்பார்ந்தவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து 2ஆம் வருடம் வருகிறது. பத்ருடைய யுத்தம் நடந்து முடிகிறது. பத்ருடைய யுத்தத்தில் குறைஷிகளுடைய பெரும் பெரும் தலைவர்கள், அதிகமானவர்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள். இந்த சுஹைல் இப்னு அம்ரும் சிறைபிடிக்கப்படுகிறார்.
ஹஸ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடம் விரைந்து வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த சுகைலை என்னிடம் விட்டு விடுங்கள், நான் அவர்களுடைய இரு தாடைகளையும் கிழித்து விடுகிறேன் அல்லது அவர்களுடைய நாவை வெட்டி விடுகிறேன், இதற்கு பின்னால் உங்களுக்கு எதிராக அவர் பேசவே கூடாது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? சொன்னார்கள், கல்லா யா உமர், தஅஹு யா உமர், லஅல்ல சுஹைலன் கதன் யகிஃபு மௌகிஃபன் யசுர்ரு. ஒரு நாள் வரும், அந்த நாள் இந்த சுஹைல் ஒரு இடத்தில் நிற்பார், நின்று கதைப்பார், நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். பார்த்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கிக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு தண்டிக்க முடியும். சிறை பிடிக்கப்பட்டு வந்திருக்கிறார். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமை காத்தார்கள், தாங்கிக் கொண்டார்கள். அது மட்டுமல்ல, நீண்ட காலத்துக்கு பின்னால் நடக்க போகக்கூடிய ஒரு செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் வரும், அந்த நாளில் இந்த மனிதர் கதைப்பார், நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த செய்தி கேட்டும் அந்த சுஹைல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. 4 வருடங்கள் கழிகிறது. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை நடைபெறுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை இருக்கிறது அல்லவா, இதை நாங்கள் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். இது தரும் பாடங்களை நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். எங்களுடைய தனி மனித சமூக வாழ்க்கைகளில் நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். மிக படிப்பினைகள் நிறைந்த ஒரு உடன்படிக்கையாக அது நிறைவேறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் சொல்கிறார்கள், நான் ஒரு கனவு கண்டேன், நாங்கள் அனைவருமாக சென்று உம்ரா செய்கிறோம். சஹாபாக்கள் சந்தோஷப்படுகிறார்கள். சுமார் 6 வருடங்களாக ஹிஜ்ரத்துக்கு பின்னால் தாங்கள் பிறந்த அந்த பூமி அவர்களுக்கு மறுக்கப்பட்டிருந்தது. போக வேண்டிய ஒரு அவா வருகிறது, ஆசை வருகிறது. உடனடியாக தயாராகி விடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அணைத்துக் கொண்டு ஹுதைபியா என்ற இடத்தை அடைந்த பொழுது அதே காஃபிர்கள், அதே குறைஷிகள், நபி அவர்களுடைய உடன் பிறப்புகள் அந்த மக்காவுக்குள் நுழைவதை அவர்களுக்கு மறுத்து விடுகிறார்கள், தடுக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு கோபம் வருகிறது, தாங்கிக் கொள்ள முடியாமல் போகிறது, அங்கலாய்க்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடம் கேட்கிறார்கள், அலஸ்னா அலல் ஹக், நாங்கள் ஹக்கில் தானே இருக்கிறோம், அவர்கள் பாத்திலில் தானே இருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது அடர்ந்தேறி செல்வதற்கு எங்களுக்கு என்ன தடை இருக்கிறது என கேட்கிறார்கள். பாரத கனவான்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உஅதி குரைஷன் மா சஅலூனி ஹாதல் யௌம். இன்றைய தினம் இந்த குறைஷியர்கள் என்னிடம் எதை கேட்டாலும் நான் அவர்களுக்கு விட்டுக் கொடுப்பேன். சுப்ஹானல்லாஹ், தன்னுடைய உரிமையை விட்டுக் கொடுக்கிறார்கள். சொல்கிறார்கள், குறைஷியர்கள் இன்றைய தினம் என்னிடம் எதை கேட்டாலும் நான் விட்டுக் கொடுப்பேன். சுப்ஹானல்லாஹ். ஆனால் இந்த சுஹைல் இப்னு அம்ர் அதுவரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. குறைஷியர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? இந்த உடன்படிக்கையை செய்வதற்காக இந்த சுஹைல் இப்னு அம்ரை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவர் குறைஷியர்களுக்கு எதையும் விட்டுக் கொடுக்க மாட்டார், குறைஷியர்களுக்கு வெற்றியுடன் திரும்பி வருவார், அவ்வளவு நாவன்மை மிக்கவர் என்பது அவர்களுக்கு தெரியும். தேர்ந்தெடுக்க அனுப்புகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, மக்காவிலிருந்து சுஹைல் இப்னு அம்ர் எவ்வாறு வருகிறார்? நான் எதையும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்றைய தினம் குறைஷியர்கள் என்னிடம் எதை கேட்டாலும் நான் விட்டுக் கொடுப்பேன். சுப்ஹானல்லாஹ். அங்கு வந்து பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. அந்த உடன்படிக்கை எழுதப்படுகிறது. எழுதுகிறார்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்,
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அந்த சுஹைல் இப்னு அம்ர் சொல்கிறார், இந்த ரஹ்மான் ரஹீம் என்ற வார்த்தை எங்களுக்கு தெரியாது. பிஸ்மிக் அல்லாஹும்ம இதுதான் நாங்கள் பாவிக்கக்கூடிய வார்த்தை, இந்த வார்த்தையை எழுதுங்கள். விட்டு கொடுக்கப்படுகிறது. இரண்டாவதாக எழுதப்படுகிறது, ஹாதா மா ஸாலஹ அலைஹி முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது செய்யக்கூடிய உடன்படிக்கை. உடனடியாக சுஹைல் இப்னு அம்ர் சொல்லுகிறார், ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை எடுக்க வேண்டும். நீங்கள் தூதுவர் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த பிரச்சனையே கிடையாது. அல்லாஹ்வின் தூதுவர் என்ற வார்த்தையை எடுக்க வேண்டும். உடன்படிக்கையை எழுதக்கூடிய அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்வாங்கி விடுகிறார்கள். முடியாது என சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை காட்டச் சொல்லி அதை அழித்து விடுகிறார்கள். சொல்லுகிறார்கள், நீங்கள் என்னை பொய்ப்பித்தாலும் நான் அல்லாஹ்வின் தூதர்தான் என சொல்லி அந்த வார்த்தையையும் அழித்து விடுகிறார்கள். பாரத கனவான்களே, சகோதரர்களே, உடன்படிக்கையுடைய ஆரம்பமே ஏமாற்றம், சூழ்ச்சி புரிந்திருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட காலத்தின் முதலீட்டுக்காக விட்டுக் கொடுக்கிறார்கள். தொடர்ந்தும் அந்த உடன்படிக்கை எழுதப்படுகிறது. இவ்வாறு எழுதப்படுகிறது தெரியுமா? சுமார் 10 வருடங்களுக்கு இருதரப்பு யுத்த நிறுத்தம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இரண்டாவதாக சொல்லப்படுகிறது மிக தெளிவான ஒரு அநியாயம். மக்காவிலிருந்து யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு வந்தால் அவர்கள் மக்காவுக்கு திருப்பி அனுப்பப்பட வேண்டும். ஆனால் மதீனாவிலிருந்து யாராவது இஸ்லாத்தை விட்டுவிட்டு மக்காவுக்கு வந்துவிட்டால், திரும்பி வந்துவிட்டால் அவர் திருப்பி அனுப்பப்பட மாட்டார். சுப்ஹானல்லாஹ், மிக தெளிவான அநியாயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, இந்த உடன்படிக்கை நடந்து முடியவில்லை. இதே சுஹைல் இப்னு அம்ருடைய மகன் அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீண்ட காலமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தனது தந்தையின் அடாவடித்தனத்துக்கு கீழால் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்தவர் தப்பி ஓடி வந்து விடுகிறார். இந்த உடன்படிக்கை எழுதி முடிக்கப்படவில்லை, வந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஹைல் இப்னு அம்ரிடம் கேட்கிறார்கள், இவரை மட்டும் விட்டு தாருங்கள். மறுக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்து அந்த அபூ ஜந்தலையும் சுஹைல் இப்னு அம்ருடன் மக்காவுக்கு திருப்பி அனுப்பினார்களே, வாக்குறுதியை நிறைவேற்றினார்களே, பொறுமையாக நடந்து கொண்டார்களே, விட்டுக் கொடுப்புடன் நடந்து கொண்டார்களே. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், மக்காவுடைய வெற்றி கூட கிடையாது, இந்த ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை தான் இன்று 1400 வருடங்கள் தாண்டியும் முழு உலகிலேயும் இஸ்லாம் வீரியமாக நடைபோடுவதற்கு வித்திட்ட ஒரு உடன்படிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது என்று எழுதுகிறார்கள். மிக நீண்ட கால முதலீட்டுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட கால முதலீட்டுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்திட்டார்கள் அவர்களுடைய விட்டுக் கொடுப்பை. அன்பார்ந்தவர்களே, இதற்கு பின்னாலும் அந்த சுஹைல் இப்னு அம்ர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்காவுடைய வெற்றி நடைபெறுகிறது. மக்காவில் இருந்த இஸ்லாத்தை எதிர்த்த அனைத்து தலைவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஏன்? அனைத்து போர்களுக்கும், பத்ர், உஹத், அது போன்ற பின்னால் வந்த அனைத்து போர்களுக்கும் தலைமை கொடுத்த அந்த அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஏன்? அவர்களுக்கு தெரியும் முஸ்லிம்கள் பலசாலியாக இருந்தார்கள். மக்கா வெற்றி கொள்ளப்பட போது அல்லாஹ் அந்த இஸ்லாத்துடைய உதிப்பை போடுகிறான். தலை குனிந்தவர்களாக. இது அப்படிப்பட்ட ஒரு கட்டம் அல்ல. இஸ்லாமியர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பூண்டோடு அழித்து விட வேண்டும் என்று பல யுத்தங்களை செய்தவர் தலை குனிந்தவராக வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் லகிய மின்கும் சுஹைலன் ஃபலா யுஸி லிகாஅஹு. உங்களில் யார் சுஹைலை சந்திக்கிறீர்களோ அவருடைய உள்ளம் புண்படும்படி நடந்து கொள்ள வேண்டாம். சுப்ஹானல்லாஹ்.
உங்களில் யார் சுகைலை காண்கிறீர்களோ அவருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்பார்ந்தவர்களே, ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஹஜ்ஜத்துல் வதா நடந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தலைமுடிகளை சிரைத்து விட்டார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஒரு ஆச்சரியமான மனம் குளிரக்கூடிய ஒரு காட்சியை கண்டேன். என்ன தெரியுமா? நபி அவர்கள் தலைமுடியை சிரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுடைய அந்த முடிகளை எடுத்து எடுத்து தனது கண்களில் உத்தனம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ்! எவ்வளவு இந்த இஸ்லாம் மாறி இருக்கிறது, அவர்களை மாற்றி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட காலத்துக்கு ஒரு முதலீடாக ஒரு மன்னிப்பு, ஒரு மறத்தல், ஒரு விட்டு கொடுப்பு. அன்பார்ந்தவர்களே, ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகி விடுகிறார்கள். மக்காவிலே புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த எத்தனையோ பேர் முர்த்தத்களாக மாறிக்கொண்டு செல்கிறார்கள். அதே மக்காவில் தான் இந்த சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கிறார்கள். இந்த செய்தி அவர்களுடைய வீடுகளை தட்டுகிறது. மக்காவாசிகள் முர்த்தத்தாக ஆரம்பித்து விட்டார்கள் என்ற செய்தி தட்டுகிறது. அன்பார்ந்தவர்களே, அன்றைய தினம் அந்த காபாவின் வாசலில் நின்று கொண்டு சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு குத்பா பேருரை செய்கிறார்கள். இன்று வரைக்கும் அந்த மக்கமா நகரை அல்லாஹ் இஸ்லாத்திலே பாதுகாத்து வைத்திருக்கிறார். ஓடோடி செல்கிறார்கள். அன்று கபாவுடைய வாசலில் ஏறிக்கொள்கிறார்கள். ஏறிக்கொண்டு மக்கா வாசிகளை பார்த்து சொல்கிறார்கள், யா அஹ்ல மக்கா, யா அஹ்ல மக்கா, மக்காவாசிகளே சொல்கிறார்கள், ஐன அஹ்துல்லாஹி வ மீதாக்கும், அல்லாஹ் செய்து கொண்ட அந்த உடன்படிக்கை எங்கே சென்று விட்டது? அஃபலா யக்ஃபீக்கும் மினல் ஃபௌதி மா ضيعتم قبل இஸ்லாமிக்கும். எல்லோரும் ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது நீங்கள் மிக கடைசியாகத்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள். அதற்கு முன்னால் எத்தனையோ நல்ல நேரங்கள் உங்களுக்கு தப்பி போய்விட்டது. அது உங்களுக்கு போதாதா? சொல்கிறார்கள், தொடர்ந்தும் சொல்கிறார்கள், فوالله لا يبلغن هذا الاسلام اقصى المشرق والمغرب. இந்த இஸ்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல கிழக்கு மேற்கு என அனைத்து தொலை தூரங்களையும் சென்றடையும், அடையத்தான் போகிறது. எனவே அல்லாஹ் ஃபீ அன்ஃபுசிக்கும், உங்களுடைய விடயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். பார்ந்தவர்களே, அந்த மக்கா வாசிகள் அனைவரும் கண்ணீர் வடித்தார்கள், அழுது புலம்பினார்கள், மிக அவசரமாக இஸ்லாத்துடன் இணைந்து கொண்டார்கள். இன்று வரைக்கும் சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த குத்பா பேருரை அந்த மக்காவை பாதுகாத்து வைத்திருக்கிறது. சுப்ஹானல்லாஹ்! சிந்தித்து பாருங்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூர நோக்கு எவ்வளவு இருந்திருக்கிறது. ஒரு நீண்ட கால பயிற்சிக்காக அவர்கள் முதலீடாக வைத்தது மன்னிப்பு. இந்த எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சண்டை சச்சரவுகள், அது யார் என்று கூட கிடையாது. தந்தையுடன் பிரச்சனை, தாயுடன் பிரச்சனை, மனைவியுடன் பிரச்சனை, பெற்ற குழந்தைகளுடன் பிரச்சனை, சகோதரர்களுடன் பிரச்சனை. அன்பார்ந்தவர்களே, சிறிய சிறிய பிரச்சனைகளுக்காக உனது மையத்துக்கும் நான் வரமாட்டேன், உனது வீட்டு வாசலை நான் மிதிக்க மாட்டேன். சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. யாருடன் பிரச்சனைப்பட்டுக் கொள்கிறோம்? பெற்ற தாய் அல்லவா அவள், பெற்ற தந்தை அல்லவா அவர். அவரும் ஒரு மனிதன் தானே, தவறிழைக்கலாம், பிழை செய்யலாம். அவரும் ஒரு மனிதன் தானே. அன்பார்ந்த கனவான்களே, சகோதரர்களே, பெற்ற தாயுடன் தந்தையுடன் இறங்காத எங்களுடைய உள்ளங்கள் யாருடன் இறங்க போகிறது? நாங்கள் என்ன சாதிக்க போகிறோம்?
அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய சிந்தனை எது? தனி மனிதனாக, ஒரு குடும்பமாக, ஒரு சமூகமாக நான் ஒரு சாதனை பயணம் செய்ய வேண்டும். எனது வாழ்க்கை மாற வேண்டும், எனது குடும்ப வாழ்க்கை மாற வேண்டும், சமூகத்தில் நல்ல ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று போராடக்கூடிய நாங்கள் எங்களுடைய முதலீடுகளாக வைக்கக்கூடியவை எவை? இந்த பண்புகள் எங்களிடம் இருக்கிறதா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இந்த பண்புகள் எங்களிடம் எவ்வளவு இருக்கிறது என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தினம் பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு கிராமப்புறத்து அரபி ஓடி வருகிறார். நபி அவர்கள் தனது கழுத்திலே ஒரு தடிப்பமான ஒரு பிடவையை துப்பட்டாவாக போட்டிருக்கிறார்கள். பின்னால் வந்து அந்த மனிதர் அந்த துப்பட்டாவை பிடித்து அவ்வாறு இழுக்கிறார். எந்த அளவுக்கு என்றால், இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்கிறார், நபி அவர்களுடைய கழுத்து நெரிக்கப்பட்டு அடையாளம் இருக்கிறது. அந்த அளவுக்கு நசுக்கி இழுக்கிறார். இழுத்து என்ன சொன்னார் தெரியுமா? யா முஹம்மத், யா ரசூலல்லாஹ், முர்னி மிம்மாலில்லாஹி அல்லதி இந்தக், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த பைத்துல் மாலில் இருந்து எனக்கு ஏதாவது தாருங்கள். பாரத கனவான்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? இன்று எங்களுடைய வீடுகளுக்கு வரக்கூடிய யாசகர்களுடன் நாங்கள் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறோம்? ஏதாவது முறை தவறி அவர் உள்ளே வந்து விட்டால் என்னென்ன வேலைகளை செய்கிறோம்? எங்களுடைய கடைகளுக்கு யாசகர்கள் வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? புன்முறுவல் பூர்த்தார்கள், சிரித்தார்கள். சிரித்துவிட்டு சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து, பைத்துல் மாலில் இருந்து இவருடைய தேவையை நிவர்த்தி செய்து விடுங்கள். தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை, கஷ்டத்தை, துன்பத்தை மறந்தது மன்னித்தது மட்டுமல்ல, உபகாரமாக இருந்திருக்கிறார்கள். அன்பார்ந்த கனவான்களே, சகோதரர்களே, அலி இப்னுல் ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நபி அவர்களுடைய பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன், ஒரு தடவை பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர் ஒரு பெரிய வணக்கசாலி. ஒரு கிராமப்புறத்து அரபி ஓடோடி வருகிறார். வந்து அவரை திட்ட பதுவா செய்ய ஆரம்பிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, என்னென்ன மோசமான வார்த்தைகளை எல்லாம் பாவிக்க முடியுமோ பாவித்து விடுகிறார். அவ்வாறே நின்று நிதானமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கேட்டுவிட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா அஹி, சகோதரரே, நீர் என்னை பற்றி என்னவெல்லாம் சொன்னீர்களோ அது உண்மைதான், அது என்னிடம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியாது, அதைவிட இன்னும் அதிகம் என்னிடம் இருக்கிறது. உங்களுடைய இந்த ஞாபகமூட்டலுக்கு, உங்களுடைய இந்த அழகிய நசீகத்துக்கு மிக நன்றிகள் என்று சொல்லிவிட்டு என்ன செய்தார்கள் தெரியுமா? தான் அணிந்து கொண்டிருந்த அந்த ஆடை, மேலாடை, அந்த ஜுப்பாவை கலட்டி அந்த கிராமப்புறத்து அரபிக்கு அணிவித்து அனுப்பி வைக்கிறார். பாரத கனவான்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுடைய வழித்தோன்றர்கள், அவர்களுடைய பண்பு மன்னிப்பது, மறப்பது, பிறவி உபகாரம் செய்வது என்பதைத்தான் இந்த சம்பவங்கள் சொல்லித் தருகிறது. குர்ஆன் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸன், உங்களுக்கு யாரும் அநீதி இழைத்தால், தவறிழைத்தால், நீங்கள் அவர்களுக்கு அழகியதை, நல்லதை மாற்றீடு செய்து விடுங்கள். யாரிடம் என்ன இருக்கிறதோ அதுதான் வரும். என்னிடம் நலவு இருக்கிறதா, நலவை நான் செய்வேன். என்னிடம் கெடுதி இருக்கிறதா, எனது உள்ளம் கசறுபடிந்திருக்கிறதா, எனக்கு நல்ல விடயங்கள் தெரியாதா, நான் நிச்சயமாக பலிக்கு பலி என, பழி வாங்குவதென இன்னும் பல பாவங்களுக்குள் சென்று விடுவேன். இதைத்தான் குர்ஆன் சொல்கிறது. இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸன், எது நல்லதோ அதை மாற்றீடாக செய்து விடுங்கள்.
அதன் முடிவு எவ்வாறு இருக்கும் தெரியுமா? ஃபைதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹமீம். உங்களுக்கு யாருடன் விரோதம் இருக்கிறதோ, உங்களுடன் யாருக்கு விரோதம் இருக்கிறதோ அவரை மிக நேசராக உங்களுக்கு மாற்றிவிடும். குர்ஆன் பொய்யாகுமா? குர்ஆன் பொய்யாகுமா? அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகிறான், நீங்கள் நல்லதை கொடுங்கள், நிச்சயமாக விரோதம் நீங்கிவிடும். நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எங்களுடைய வாழ்க்கையை விரோதத்தை போக்குவதற்காக ஏதேதோ விடயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த கனவான்களே, சகோதரர்களே, இதற்கு பொறுமை வேண்டும், இதற்கு தாங்கிக் கொள்ளும் நன்மை வேண்டும். குர்ஆன் தொடர்ந்து சொல்கிறது, வமா யுலக்காஹா இல்லல்லதீன ஸபரு வமா யுலக்காஹா இல்லா து ஹர்தின் அதீம். பொறுமை இருக்கிறதே, அவர்களுக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். அந்த பொறுமை என்பதுதான் உன்னதமான பாக்கியம் என குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. முஃமின்களை பற்றி சொல்லும் பொழுது இன்னொரு ஆயத்தில் என்ன சொல்லுகிறது தெரியுமா? உண்மையான முஃமின்கள் அல் காதிமீனல் கைத வல் ஆஃபின அனின் நாஸ், அவர்கள் கோபத்தை மென்று விடுவார்கள், அவர்கள் உபகாரமாக நடந்து கொள்வார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், இந்த பரோபகாரிகளை தான் அல்லாஹ் விரும்புகிறான். எனவே அன்பார்ந்த கனவான்களே, சகோதரர்களே, இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஏராளம் வரும். ஏதோ ஒரு பாதிப்புக்குள் நாங்கள் மாட்டிக்கொண்டே இருப்போம். குர்ஆன் 3 விடயத்தை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. 3 விதமான வழிகாட்டல்கள். ஏதும் உங்களுக்கு தவறிழைக்கப்பட்டு விட்டால், நீங்கள் பாதிக்கப்பட்டு விட்டால், முதலாவதாக மன்னித்து விடுங்கள். ஹுதில் அஃப், மன்னிப்பை நீங்கள் மந்திரமாக எடுத்துக் கொள்ளுங்கள். அது எவ்வளவு பெரிய தவறாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய பாதிப்புக்கும் நீங்கள் உள்ளாக இருக்கலாம். மன்னிப்பை மந்திரமாக எடுத்துக் கொள்ளுங்கள். அதை மட்டும் கூறி இஸ்லாம் விட்டுவிடவில்லை. உங்களுக்கு யார் அநியாயம் செய்தார்களோ, நிந்தித்தார்களோ, அவர்களுக்கு விழுமியத்தை கற்றுக் கொடுங்கள், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். வஅமுர் பில் உர்ஃப். இந்த சமூகத்தில் நாங்கள் எத்தனையோ பேர் மன்னித்து விடுகிறோம், மறந்து விடுகிறோம். ஆனால் தவறிழைத்தவர்களுக்கு இது தவறு, இது பிழை, நீங்கள் மாற வேண்டும் என்ற வழிகாட்டுவதற்கு ஒரு சிலர் தான் இருக்கிறார்கள். ஆனால் குர்ஆன் என்ன சொல்கிறது தெரியுமா? மன்னித்து விடுங்கள். இரண்டாவதாக விழுமியங்களை கற்றுக் கொடுங்கள், நல்ல பண்புகளை கற்றுக் கொடுங்கள். மூன்றாவதாக சொல்லுகிறது, அப்படியும் அவர்கள் கேட்க மறுத்தால், விதண்டாவாதிகளாக இருந்தால், வஅரித் அனில் ஜாஹிலீன், அந்த நேரத்தில் சலாம் கூறி ஒதுங்கி விடுங்கள், அவர்கள் மடையர்கள், அவர்களை திருத்த முடியாது என 3 படிமுறைகளை இஸ்லாம் கற்றுத் தந்திருக்கிறது. அன்பார்ந்த கனவான்களே, சகோதரர்களே, எனவே விட்டு கொடுத்து மறந்து வாழ்வதைத்தான் குர்ஆன் அஹ்ஸனுல் கஸஸ் என சொல்லுகிறது. அஹ்ஸனுல் கஸஸ், குர்ஆனில் வரக்கூடிய செய்திகளில் மிக அழகிய செய்தியாக குர்ஆன் சொல்லக்கூடிய வர்ணனை, விட்டு கொடுத்து மறந்து வாழ்ந்த ஒரு நபி அவர்களின் சம்பவத்தை தான் சொல்லுகிறது. நுபுவத் கிடைக்க கூடாது என்பதற்காக, ஆட்சி அரியணை ஏறக்கூடாது என்பதற்காக தனது சகோதரர்களால் பொறாமை கொள்ளப்படுகிறார். கொலை செய்யும் அளவுக்கு செல்லப்பட்டு பாழடைந்த கிணற்றில் வீசப்படுகிறார். அங்கிருந்து சிலர் எடுத்து அடிமையாக்குகிறார்கள். அடிமை வாழ்க்கை, விபச்சார பட்டம் சூட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். சிறை வாழ்க்கை. பொறுமையாக இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, கடைசியாக அண்ணல் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எகிப்தின் அரியணை ஏறுகிறார்கள். நபியுல்லாஹ் யூசுப், ஒரு நாள் வருகிறது, தன்னை யார் இவ்வளவு பொறாமை கொண்டார்களோ, சோதனைக்குண்டான வாழ்க்கையை ஆரம்பித்து வைத்தார்களோ, அதே சகோதரர்கள், அதே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஏனைய மகன்மார் தங்களுக்கு ஏற்பட்ட பஞ்சத்துக்காக, பிரச்சனைக்காக எகிப்தை சேர்ந்த அரசினிடம் ஓடி வருகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அவர்களுக்கு அரசர் யார் என்று தெரியவில்லை. ஆனால் தம்பி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது சகோதரர்களை அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். என்ன செய்திருப்பார்கள்?
குர்ஆன் அழகாக சொல்கிறது. முதலாவதாக சொன்ன வார்த்தை லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய தினம் நீங்கள் பலசை கதைக்க வேண்டாம், குளிதோண்டி புதைத்து விடுங்கள், பலசி வானாம். அடுத்தது என்ன சென்றார்கள் தெரியுமா? துஆ செய்தார்கள். யக்ஃபிருல்லாஹு லக்கும் வஹு அர்ஹமுர் ராஹிமீன், அல்லாஹ் உங்களை மன்னித்து விடுவான். சுப்ஹானல்லாஹ். அன்பார்ந்த கனவான்களே, சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் நீண்ட காலத்தினுடைய பயிர்ச்செய்கைக்காக நாங்கள் செய்ய வேண்டியது மன்னிப்பு, மறத்தல், அதே போன்று விட்டுக் கொடுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த கனவான்களே, சகோதரர்களே, இன்று எங்களுடைய வாழ்க்கையில் எதற்கெடுத்தாலும் கோபம், எதற்கெடுத்தாலும் பிரச்சனை. எப்பொழுது ஒரு மனிதன் அடுத்த மனிதனுக்கு அநியாயம் செய்யாமல் வாழ்ந்து மரணிப்பானோ நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கை சுவனத்தில் நிம்மதியாக இருக்கும். எப்பொழுது ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் தனக்கு இழைக்கப்படக்கூடிய கஷ்ட துன்பங்களை பொருட்படுத்தாமல், அநீதிகளை பொருட்படுத்தாமல், மன்னித்து மறந்து பிரச்சனைகளை குறைத்து வாழ்வானோ நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை அவனுக்கு சீதேவியான வாழ்க்காக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகம் கிடையாது. ஆக அன்பார்ந்த கனவான்களே, சகோதரர்களே, அனர்த்த காலமாக இருக்கிறது. நாடு முழுவதும் அனர்த்தம். குறிப்பாக இந்த கிழக்கு மாகாணத்தில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் எங்களுடைய ஊரை அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். ஆனால் எங்களுடைய உறவுகள் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அனர்த்த காலங்களில் எவ்வாறு ஒரு முஃமின் நடந்து கொள்வது என்பதை ஞாபகப்படுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. 5 விடயங்களை உலமாக்கள் வலியுறுத்துகிறார்கள். முதலாவதாக அஸ்ஸிக்ரு வஷ்குர். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபத்குரூனி அஸ்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். நீங்கள் என்னை ஞாபகம் செய்யுங்கள், நான் உங்களை ஞாபகம் செய்வேன். நீங்கள் என்னை ஞாபகம் செய்ய வேண்டும். உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களிலேயும் துன்பங்களிலேயும் சந்தோஷங்களிலேயும் என்னைத்தான் நீங்கள் ஞாபகம் செய்ய வேண்டும். இந்த திக்ருடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். இரண்டாவதாக அந்த ஆயத்து சொல்கிறது அஷ்குர், நன்றியுள்ள அடியானாக வாழ வேண்டும். எனக்கு ஒரு துன்பம் நேர்ந்திருக்கிறது, பிரச்சனை நேர்ந்திருக்கிறது, இன்றுதான் நேர்ந்திருக்கிறது, இன்று வரைக்கும் அல்லாஹ் இன்னொரு அருள்களை எனக்கு தந்திருந்தானே, ரப்பே அல்ஹம்துலில்லாஹ் என்று நன்றி செலுத்தக்கூடிய பண்பை கொண்டு வர வேண்டும். மூன்றாவதாக அஸ்ஸலா, யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. மூன்றாவது 4வது விடயங்கள் சொல்லப்படுகிறது. தொழுகை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயரிய பண்பு கான இதா ஹஸபஹு அம்ருன் ضايقஹு அவ் ضايقஹு. நபி அவர்களுக்கு ஏதாவது மன சங்கடங்கள் ஏற்பட்டால், ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் உடனடியாக பள்ளி வாயிலுக்கு விரைந்து விடுவார்கள். சொல்லுவார்கள் அஸ்ஸலாத்து கைரு மௌது. இன்று இருக்கக்கூடிய விடயங்களில் மிகச் சிறந்த விடயம், சிறந்த தலைப்பு பள்ளி வாயில் தான், தொழுகைதான் என சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடன் முனாஜாத் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். 4வதாக பொறுமை. பாரத கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான். எது நடக்கட்டும், என்ன பிரச்சனை நடக்கட்டும், இதுவரைக்கும் என்னை வாழ வைத்த அல்லாஹ் இதற்கு பின்னாலும் வாழ வைக்க போகிறான் என்ற அந்த பொறுமை இவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் கரம் கொடுப்பான். அன்பார்ந்தவர்களே, 5வது விஷயம் உதவி மனப்பான்மையுடன் வாழ வேண்டும். அல் முவாசாத், சேர்ந்து நடக்க வேண்டும். பிரச்சனைக்குட்படுத்தப்பட்டவர்கள், அனர்த்தத்துக்குட்படுத்தப்பட்டவர்கள் மிக தேவையுடன் இருப்பார்கள். நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஊரில் மிக சந்தோஷமாக இருக்கிறோம். எங்களுக்கு வெள்ள அனர்த்தம் வரவில்லை, சுனாமி வரவில்லை, சூறாவளியும் வரவில்லை. நாடு முழுவதும் பயத்தில் இருந்தது. ஓரிரு தினங்கள் இரவுகள் பயத்துடன் கழித்தோம். அல்ஹம்துலில்லாஹ் எந்த பிரச்சனையும் வரவில்லை. ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எங்களுக்கு அல்லாஹ் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அருளை கொண்டு நாங்கள் உதவி செய்ய வேண்டும், ஆறுதலாக இருக்க வேண்டும். வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹீ. ஒரு அடியான் தனது முஸ்லிமான சகோதரனுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்து கொண்டே இருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்.
ஆக அன்பார்ந்த கனவான்களே, சகோதரர்களே, தவறுகளை மறப்போம், மன்னிப்போம், விட்டு கொடுத்து வாழ்வோம், உதவி ஒத்தாசையுடன் வாழ்வோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இதை அடிப்படையாக வைத்து ஒரு சிறந்த சமூகத்தை கட்டெழுப்பக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நசீபாக்கி அருள்வானா. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, எங்களுடைய பாவங்களை பாவங்களாக எங்களுக்கு காட்டி தந்தருள்வாயா, நிம்மதியான வாழ்க்கையை நசீபாக்கி அருள்வாயா, கஷ்டங்களின் போது பொறுமை கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி அருள்வாயா, அநியாயக்காரர்களை விட்டும் பாதுகாத்து அருள்வாயா, அநியாயங்கள் இணைக்கப்படும் பொழுது மன்னிக்கக்கூடிய அந்த உயரிய பண்பை எங்களுக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கும் நசீபாக்கி அருள்வாயாக, எங்களுடைய சமூக கட்டமைப்பை மன்னிப்பு என்ற மந்திரத்திலிருந்து உருவாக்கி அருள்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. وقال جل جلاله عظيما: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ادفع بالتي هي أحسن فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم. صدق الله العلي العظيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه